எல்லாருமே வீட்டில் உட்காந்து நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மேலே தாளம் இந்த மாதிரி நிறைய பட்டாசு வெடிக்க வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. என்னடி இது, யார் வருது நம்ம வீட்டுக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய பட்டாசு காரு வண்டின்னு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஒருவேளை இங்கே பெரியப்பா அந்த தாமரைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரே, ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா அப்படின்னு இங்கே சித்ராவும் ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஈஸ்வரியும் எனக்கும் அதே தாண்டி, ஆனால் இது சந்தோஷமாக நடக்க விட்டுறவே கூடாது. என் பையன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வேலை பார்த்தா அவள் பொண்ணு வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா அமைஞ்சிருமா, அது மட்டும் நடக்கவே விட்டுறக்கூடாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே உட்காந்துருக்கு. அப்போ தான் டே ராஜாங்கம், யார் அது நம்ம வீட்டுக்கு இப்படியெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்ல, எனக்கும் தெரியலையாத்தா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா தாமரைக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தா தரகர்கிட்ட சொல்லியிருந்தீங்களே, ஒருவேளை தரகர் ஏற்பாடு பண்ணவராக இருக்குமோன்னு சொல்ல, அது எப்படி மாப்பிள்ளை பற்றி யாரும் நம்ம கிட்ட வந்து பேசாமல் எப்படி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆட்கள் வந்திருக்க முடியும்னு சொல்ல, ஒருவேளை நம்ம குடும்ப விஷயம் தெரிஞ்சும் இங்கே தாமரை பற்றி தெரிஞ்சும் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்ற மாதிரி வந்திருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு தாமரைக்கும் அங்கே நின்றுட்டு இருக்க சௌத்ரிக்கும் வயிற்றுல வெளியே தான் கிடைக்குது. ஏன்னா கல்யாண விஷயத்தில் நாம் நினச்சது வேற ஏதாவது நடக்கணும், தாமரைக்கும் சேதுவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், அதுவும் முடியாமல் போச்சு. இங்கே தமிழ்ச்செல்வியும் இங்கே சேது கூட ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். நமக்கு இருக்க ஒரு வழியை வச்சு எப்படியாவது சேது தலையில் தாமரையை கட்டி வச்சலான்னு பார்த்தா இப்போ அண்ணன் வேற வெளியில மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டாரே அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு இருக்காங்க எங்கள் சகோதரியும். அப்போ உள்ளே வரவங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், யார் நீங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, சமந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே போசோட அப்போ தான் உள்ளே வராங்க. என்ன இவர் வராரு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உட்காந்துருக்க ராஜாங்கம் பார்க்க, சமந்தி நான் தான் சமந்தி அப்படின்னு சொல்ல, நீங்களா, என்ன இப்படி திடுதிப்புன்னு தடபடலாம், இவ்வளோ சீரியஸானோ, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்ல, ஏய் நம்மளை வீட்டுக்கு தாண்டி வந்திருக்காங்க, நம்ம காவியாவுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்த காரு நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்காங்கடி, நம்ம பையன் திருந்திட்டான்னு ஒரு பிட்டு போட்டோம்ல அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்ல, ஆமாம்மா எனக்கும் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. காவியா எங்கன்னு சொல்லும்போது, அம்மா காவியா காவியா அப்படின்னு கூப்பிடும்போது, இதோ வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராங்க. காவியாவும் வாங்கப்பா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்ல, இப்போதாம்மா வந்தோன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. காவியா அம்மாவுடைய முகமே சரியில்லை, ஏண்டி உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா மாப்பிள்ளை சொல்லி கேட்க, இதோ இப்போ வந்துடுவான்னு சொல்ல, வாங்க மாமா அப்படின்னு வணக்கம் சொல்லிக்கிட்டே கீழே வர, ராஜா மாதிரி இருக்கால என் பையன், இனி ராஜா தாண்டி அவன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி மலரு தனோ இவங்க எல்லாமே நின்றுட்டு இருக்கும்போது, பொங்கல் எல்லாம் சீரும் சிறப்பமாக போணுச்சான்னு சொல்லி கேட்க, நல்லபடியாக போணுச்சு சம்மந்தி அப்படின்னு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க இங்கே ராஜாங்கத்துடைய சம்மந்தியும் சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே, எங்களுக்கும் ஆவலாக இருக்குல்ல அப்படின்னு ராஜாங்க சொல்ல, கல்யாண விஷயந்தான் சம்மந்தி, அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தோன்னு சொல்ல, கல்யாண விஷயம்னா அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, அதான் நம்ம மாப்பிள்ளைக்கு தெரியாததான் என்ன, செங்கல் சுலைக்கு தான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல, என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அந்தானே பார்த்தேன் மாப்பிள்ளைக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு தோளுக்கு தட்டி கொடுத்தபடி, ஆமாம் காருக்குள்ளே இருக்கா அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே உட்காந்துருக்க சில பேர் உள்ளே இருக்க மயிலை போய் கூட்டிகிட்டு வராங்க. மயில் வந்து நிற்கிறத பார்த்ததுமே அதிர்ந்து போகிறாங்க. இங்கே போசும், மாமா அது வந்து அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு எங்கள் செங்கல் சூளையில் வேலை பார்த்துட்ருக்க பொண்ணு, பேர் மயில், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், மேஸ்திரியா எங்கள் செங்கல் சூளையிலையும் வேலை பார்த்துட்ருக்க பொண்ணு, இந்த பொண்ணுக்கிட்ட எங்கள் போஸு தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னதுமே ராஜாவும் அதிர்ந்து போகிறாங்க. கூட நிற்கிற ஈஸ்வரி அதிர்ந்து போக, இல்லை சம்மந்தி என் பையன் அப்படியெல்லாம் இல்லை, என்ன பணக்கார வீட்டு பையனை வளைச்சு போகலான்னு நினச்சியாடி, அதான் உன் என்னம்மா, அதுக்காக தான் இப்படி போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறியா, என்னம்மா காவியா போஸு மேலே அநியாயமாக பழிய போட்டுட்ருக்கா, நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிற, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பமா அப்படின்னு பதட்டத்தில் ஈஸ்வரியும் சத்தம் போட, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் அமைதியாக நிற்க, மாமா எங்கள் அப்பா சொல்கிறது உண்மைதான், செங்கல் சொல்லையில் வேலை பார்த்த மயிலுக்கிட்ட போஸு தப்பாக நடந்துக்கிட்டான், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு அந்த மயிலு ரொம்ப ஊன்னு அழுகிறாங்க. என்னாச்சுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு ராஜாங்க கேட்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நானும் தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டேன் ராஜாங்கமும், என்னம்மா நீ, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாதா உனக்குன்னு சொல்ல, ஐயா இவர் சொன்னதெல்லாம் நம்பிதான் ஐயா அப்படின்னு சொல்ல, இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி
வழிக்கு அப்படின்னு அங்கே ராஜாங்கம் அங்கே நின்றுட்டு இருக்க போஸை பார்க்க, ஐயோ பெரியப்பா நான் மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு காலில் விழுகவும் செய்கிறாங்க. ஏடா மலர் விஷயத்தில் தப்பு பண்ண, அதனால கல்யாண மண்டபத்தில் உனக்கு கல்யாணம் ஆக இருந்தப்போ மலர் கழுத்தில் தாலி கட்ட வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும். இப்போ என்னடானா இன்னொரு பொண்ணு, இவனெல்லாம் திருந்தவே மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதுக்கு தான் ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்ல, என்னப்பா என்ன வழி, இதுக்கு என்னப்பா வழி இருக்குது இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு? அந்த பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணணும்னா இந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இனி இந்த வீட்டோட மருமக, போஸோட முறைப்படி மனைவி எல்லாமே இந்த மயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் காவியா, அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்ல, அங்கிள் அதெல்லாமே முடியும். நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழணும்னு வரலையே. அதே போல் விருப்பப்பட்டு வாழ விருப்பம் இல்லைன்னு தானே முடிவு பண்ணி மலரும் இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே போனான். அது போல தான் இதுவும். இவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரலை. இந்த வீட்டில் மயிலை ஒப்படைச்சிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஒன்று, 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஆனால் சின்னதாக சம்பிரதாயப்படி நாம் இங்கே எல்லாரும் முன்னாடியும் மயில் காலத்தில் போஸை தாலி கட்ட வச்சுட்டா போச்சு. இனிமே இங்கே ஈஸ்வரியாத்தைக்கு மேஸ்திரி பொண்ணு தான் மருமக, எம்எல்ஏ வீட்டு பொண்ணு மருமக கிடையாது அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி இதை கேட்டு அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மயிலுக்கிட்ட நீங்கள் லேசாக வாயை விட்டால் போதும், என்ன மாதிரியோ இல்லை மலர் மாதிரியோ அமைதியாக போகக்கூடியவை இந்த மயில் கிடையாது. மயில் வாய்க்கு வாய் பேசக்கூடியவ. என்ன மயில் சரிதானே அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க சின்னம்மா அப்படின்னு போய் விழுக, இங்கே பாரு மயிலு, உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னா அது இனி நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன போஸு பார்த்துட்ருக்க, தாலியா கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் போஸு, இல்லை காவியா நான் ஏதோ தெரியாமல், என்னை மன்னிச்சிரு, உன் காலில் வேணா விழுகிறேன், ஆனால் இவ கழுத்தில் மட்டும் என்னால் தாலி கட்ட முடியாதுன்னு சொல்ல, அப்போ நிரந்தரமாக ஜெயிலில் போய் களி சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டல. இவ கழுத்தில் தாலி கட்டினா இந்த வீட்டோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைனா போலீஸு கேஸு ஸ்டேஷனு நீ தினம் தினம் அலைய வேண்டியது இருக்கும். எப்படி எது சரின்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹேமா காவியா உன் புருஷனை எப்படிமா நீ இன்னொருத்தனுக்கு? அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கும்போது மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு உங்கள் பையனுக்கு தோணுச்சா? இல்லைல்ல, பொண்ணுங்க பின்னாடி போகிறதும் பொண்ணுங்களை தப்பாக பார்க்குற பார்வையோட பார்க்குறவங்களுக்கும் தண்டனை என்னவா இருக்க முடியும்? இதுவாக தான் இருக்க முடியும். அவளுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல வசதியான வாழ்க்கை. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இனிமே இவனை திருத்த வேண்டிய முழு பொறுப்பும் மயிலு கையில் தான் இருக்குது அப்படின்னு காவியாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்கே நின்றுகிட்டு இருக்க ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அதிர்ந்து போக, என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் தான் தோணுது. இப்படிப்பட்ட ஒருத்தனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. இவனுடைய தராதர தகுதியெல்லாம் எதை நோக்கி போகுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் சுற்றி இருக்க எந்த பொண்ணுக்குமே பாதுகாப்பு இல்லை. முதல்ல இந்த வீட்டில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பி வைக்க வழியாக பாருங்க, இல்லைனா சீக்கிரமே அந்த பொண்ணையும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையையும் அங்கே நிற்கிற போஸையும் பார்க்க சாவித்திரி அதிசயப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் மயில் சொல்கிறாங்க, என்னால் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு முன்னாடி இத்தனை பேரை ஏமாத்திருக்கான், அதுவும் இல்லாமல் என்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி என் மனசை மாற்றி என்னையவும் இப்படி அசிங்கப்படுத்திட்டான், இவன் கூடலாம் என்னால் வாழ முடியாது சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, அப்போது உனக்கு இவனை பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, பிடிக்கலை, எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்ல, ஏய் நீ என்னடி என் பையனை வேண்டான்னு சொல்கிறது, முதல்ல நீயே இங்கே பணத்துக்காக தானடி வந்து ஏமாற்றிட்டு இருக்கேன், எவ்வளோ பணம் வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லி மயிலை பார்த்து சொல்ல, மயில் பல்லான்னு ஒரு அறைய ஈஸ்வரி கணத்தில் விட எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏழைனா எதுக்கு வேணாலும் துணிஞ்சு எதை வேணாலும் செய்வாங்கன்னு நினச்சியா? எங்களுக்கு எல்லாத்தையும் விட எங்கள் மானம் தான் பெருசு. உன் பையனுடைய ஆசை வார்த்தை நம்பி ஏமாந்தல, அப்போது எல்லாத்துக்கும் காரணமான உன் பையனுக்கு தண்டனை ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சி தானே ஆகணும். சின்னம்மா இவனை நம்பி இவன் கூட மட்டும் வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு மயில் சொல்ல, சச்ச இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தோட எந்த மனுஷியாலையும் வாழ முடியாது. ஆமாம், இவனுக்கு பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் எங்கேருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருதோ தெரியலை, இதுக்கெல்லாம் தண்டனை பெருசால கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே டாக்டரை வரவழைக்கிறாங்க. டாக்டரை வரவழைச்சி, இங்கே பார், நான் சொல்கிற மாதிரி இவங்க கூட போகலைன்னா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்குமா உன்னை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காவியா சொல்லிடுறாங்க. காவியா கொடுக்குற தண்டனையே வித்தியாசமானது தான், இதில் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே சாவுத்திரியும் தாமரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இங்கே டாக்டர் கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. என்னம்மா நடக்குது, இப்போ எதுக்குமா போச நீ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன், கண்டவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி எப்படிமா நீ நம்ம பையனை நம்பலாம் அப்படின்னு சொல்ல, நீ உங்கள் பையனால் எந்த பொண்ணுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்கள் பையன் சரியாக இறந்திருந்தா உங்களுக்கு வம்சமும் நீடிச்சிருக்கும், ஆனால் இனி அப்படி ஒன்று நடக்க போகிறதே இல்லை, அதுக்காக தான் இங்கே போச நான் டாக்டர் கூட அனுப்பி வச்சேன், இனிமேல் இதை பற்றி பேச எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது ஈஸ்வரி தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. என் பையன் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்ல, மற்றவங்க பொண்ணு வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு முதல்ல உங்கள் பையன்
பையன் யார்? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் பையனை நிரந்தரமாக உள்ளேயே வச்சுருவாங்க. ஆனால் இங்கே மாமா முகத்துக்காக மட்டுமே தான் நான் அமைதியாக போகிறேன். இல்லைனா உங்கள் பையனை உள்ளே தூக்கி வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இனி கொடுத்துருக்க தண்டனைப்படி அவன் அடங்கி தான் இருக்கணும். ஆடணும்னு நினச்சா இனி அந்த ஆட்டத்தையும் அடக்க என்ன பண்ணணுமோ அதை இந்த காவியா பண்ணுவான்னு சொல்லிட்டு போக, ஐயோ என் வம்சம் போச்சே எல்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கதறி துடிச்சு அழுக. இதெல்லாம் பார்த்த சித்ராவுக்கும் ரொம்ப அழுக வருது. ஆனால் ஈஸ்வர் அங்கே நின்றுகிட்டு இருக்க தாமரைக்கும் சாவத்திரிக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் அழுத்தட்டான்னு அவங்க தான். அனி தாமரையுடைய வாழ்க்கை கெடுக்கவும் போகிறது இங்கே ஈஸ்வரியும் இந்த சித்ராவும் தான்.